ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். நம்ம முன்னாடியே பார்த்தோம், அதாவது முன்னாள் அமைச்சர் ஏவவேலு அவருக்கு தொடர்புடைய இடங்களில் தொடர்ந்து சோதனை நடந்துட்டு வருது அப்படின்னு. இப்போ இந்த சோதனை அப்படின்னு பார்க்கும் பொழுது இது 6 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ந்து நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஏவவேலு தொடர்புடைய 14 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வரதாகவும் சொல்லப்படுது. குறிப்பாக சொல்லப்படக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா திருவண்ணாமலை, கரூர், சென்னை உள்ளிட்ட 14 இடங்களில் இந்த சோதனை நடந்துட்டு வருது. சாலை அமைக்காம பல கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லி லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த வழக்கை பதிவு செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி ஏவவேலு கரூரை சேர்ந்த பொறியாளர்கள்னு 11 பேர் மேலே வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கு. சென்னையில் 4 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையும் நடந்துட்டு வருது. கூடுதல் தகவல்களோட செய்தியாளர் சாலமனும் இணைஞ்சிருக்காரு. சாலமன், வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க இல்லையா, அந்த வழக்கு பற்றின முழு விவரம் என்னவா இருக்கு? முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவோட வீடு மற்றும் அவரது கல்லூரி நிறுவனங்கள்ல தொடர்ச்சியாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் இன்று காலை 7 மணி முதலே சோதனையில ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 6 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த சோதனையானது நீடித்து வருகிறது. குறிப்பாக முன்னாள் அமைச்சரான ஏவா வேலு தற்போது ஆழ்வார்பேட்டையில இருக்கக்கூடிய அவரது வீட்டுல தான் உள்ளே இருக்கிறார். அந்த வீட்டிலும் இந்த சோதனையானது காலை 7 மணி முதலே இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சுமார் 10க்கும் மேற்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இவரது ஆழ்வார்பேட்டில் இருக்கக்கூடிய வீட்டுல முழுவதுமாக சோதனை நடத்திய நிலையில தற்போது அவரது 2 கார்களையும் இந்த சோதனையை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த 2 காரான ஒரு வீட்டிற்கு பயன்பாட்டிற்காக வைத்திருக்கக்கூடிய கார் மற்றும் அவரது பர்சனல் யூஸ்க்காக வைத்திருக்க கார் என மொத்தம் 2 கார்களானது அவரது வீட்டின் வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் முழுவதுமாக அவரது காரினை தற்போது ஆராயக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகின்றார்கள். முழுவதுமாக, அதாவது டேஷ்போர்ட்ல இருக்கக்கூடிய அனைத்து ரசீதுகளையும் எடுத்து பார்த்தும், அதே போன்று பின்புறமாக இருக்கக்கூடிய கார், முன்புறமாக இருக்கக்கூடிய இடங்கள் என அனைத்து இடங்களுமே தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தீவிர சோதனையில ஈடுபட்டு வருகிறார்கள். அதுல ஏதேனும் இந்த டெண்டர் தொடர்பான விவகாரம் தொடர்பாக ஏதேனும் ஆவணங்கள் ஏதேனும் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறதா என்ற குறித்தான ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் 2 கார்களையும் இந்த சோதனையில ஈடுபட்டு வருகின்றனர். அங்கே முழுவதுமாக அந்த கார்கள் முழுவதுமே வீடியோ பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது. கார்ல இருந்து எடுக்கப்பட்ட மஞ்சள் சூட்கேஸ்ல இருந்து சில ஆவணங்களை எடுத்து சரிபார்த்து வருகின்றனர் லஞ்ச ஒழிப்புத்துறையினர். வேறு ஏதேனும் ஆவணங்கள் அதனுள்ள இருக்கிறதா என்ற கோணங்களையும் தற்போது தீவிரமாக சுமார் 10 நிமிடத்திற்கும் மேலாக அந்த 2 கார்களையும் முற்றிலுமாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சோதனையானது 6 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ச்சியாக இந்த சோதனை லஞ்ச ஒழிப்புத்துறையில நடந்து வருகிறது. இதே போன்று தான் சென்னையில 4 இடங்களும் மொத்தமாக 14 இடங்கள்ல தமிழகம் முழுவதுமே இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. அதாவது தமிழக நெடுஞ்சாலைத்துறையில சாலைகளை அமைக்காமலேயே அமைத்ததாக கூறி பல கோடி ரூபாய் முறைகேடு செய்ததாக எழுந்த புகார்ல தான் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு உள்ளிட்ட 11 நபர்கள் மீது வழக்கு பதிவானது லஞ்ச ஒழிப்புத்துறையால் மேற்கொள்ளப்பட்டது. அறப்போர் இயக்கம் சார்பில் கொடுக்கப்பட்ட புகாரின் பேர்ல தான் இந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 2022ஆம் ஆண்டுல இந்த கரூர் மற்றும் பிற பகுதிகளில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் இது போன்று கூட்டு சேர்ந்து பணிகள் ஏதேனும் அமைக்காமலேயே பணத்தை சுருட்டி இருப்பதாகவும் சுமார் 7 கோடி மதிப்பிலான ஒப்பந்தத்தை போட்டு அதுல 3 கோடி ரூபாய் நிதி முறைகேடாக எடுக்கப்பட்டிருப்பதாக தற்போது ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கக்கூடிய நிலையில தான் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சுமார் 6க்கும் மேற்பட்ட பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்து தொடர்ச்சியாக முன்னாள் அமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல இந்த சோதனையை நடத்தி வருகின்றனர். அதாவது கரூர்ல இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் ஏவா வேலு மற்றும் செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்களிலும் 3 இடங்களிலும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அதே போன்று பல்வேறு இடங்கள்ல இந்த சோதனை கரூர் மற்றும் திருவண்ணாமலை அவரது கல்வி நிறுவனங்கள் என பல்வேறு இடங்கள்ல இந்த சோதனை நடைபெற்று வரக்கூடிய நிலையில ஒரு சில இடங்கள்ல மட்டும் இதுவரை லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையானது நிறைவு பெற்றிருக்கிறது. இருப்பினும் பல்வேறு இடங்கள்ல இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை தொடர்ச்சியாக அரங்கேறி வருகிறது. அதாவது இந்த டெண்டர் 5 வருடங்கள்ல இந்த வங்கி பண பரிவர்த்தனைகள் எவ்வளவு நடந்திருக்கிறது உள்ளிட்ட அனைத்து வங்கி பரிவர்த்தனை ஆவணங்களை வாங்கி முழுவதுமாக அவர்கள் ஆய்வு மேற்கொள்கிறார்கள். அதே போன்று எந்த மாதிரியான கடந்த 5 ஆண்டுகள்ல
இவர் பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும்போது என்னென்ன டெண்டர்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு இருந்தது, என்னென்ன கையெழுத்திடப்பட்டது, என்னென்ன சாலைகள் அமைக்கப்பட்டிருந்தது, நெடுஞ்சாலை உள்ளிட்ட பல்வேறு கோப்புகளையும் பெற்று தொடர்ச்சியாக ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அதே போன்று அந்த காலத்துல பதிவு செய்யப்பட்ட, அதாவது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த அவரையும் தற்போது ஆழ்வார்பேட்டில் இருக்கக்கூடிய அந்த அவரது ஏவா வேலுவோட வீட்டிற்கு அழைத்து வந்தும் சில விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதனுள்ள அந்த கரூர் தொடர்பான நெடுஞ்சாலை தொடர்பான குற்றச்சாட்டு தான் எழுந்திருப்பதால அந்த கோப்புகளை எடுத்து வந்து தற்போது இங்கு வைத்துத்தான், ஆழ்வார்பேட்டில் இருக்கக்கூடிய இடத்தில் வைத்துத்தான் இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. இதற்கு முன்னதாகவே திமுக நிர்வாகிகள் பலரும் உள்ளே சென்று அவரை சந்தித்து விட்டு வெளியே செய்தியாளர்களை சந்தித்து விட்டு சென்றனர். இருப்பினும் பழிவாங்கும் நடவடிக்கைத்தான் என்று கூறிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இருப்பினும் தொடர்ச்சியாக 6 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த சோதனையானது நீடித்து வருகிறது. ஓகே, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சாலமன். முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு சொந்தமான இடங்கள்ல லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்திட்டு வராங்க. விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட நாம கேட்டோம். ஃபுல் மூன் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும்.